மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உயரதிகாரி உத்தரவிட்டால் அடித்து கொலை செய்வதா என கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சந்திரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர் ஜாமீன் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையினர் மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும். உயரதிகாரி உத்தரவிட்டால் அடித்து கொலை செய்வதா, அடிக்க முடியாது என ஒரு காவலோட சொல்ல மறுப்பது என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்பட முடியாது என உயரதிகாரியும் சொல்லுங்கள், அவர் நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்துக்கு வாருங்கள், நீதிமன்றம் உங்களை பாதுகாக்கும் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். அஜித்குமார் நகை எடுத்ததற்கான ஆதாரங்கள் இல்லை, காணாமல் போன நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதற்கான சாட்சி இல்லை என்று கூறிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புகார் பொய்யானதல்ல, அதோடு டிஎஸ்பி தவிர்த்து பிற உயர் அதிகாரிகளுக்கும் இந்த தொடர்பு தெரியவில்லை. சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது. அஜித்குமார் மரண வழக்கு விசாரணை கீழமை நீதிமன்றம் 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். தேவைப்பட்டால் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ள கைது செய்யப்பட இருக்கும் 4 காவல்துறை வீரர்களும் கைது செய்து விசாரிக்கலாம் என நீதிபதி கூறியுள்ளார். திருப்பூர் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலர் பணிவந்த அஜித்குமார் கடந்த ஜூன் 27 நகை காணாமல் போன தொடர்பாக நீதிபதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவலர் விசாரணை அதில் கடுமையாக அஜித்குமார் ஜூன் 28 உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள காவலர்கள் ஆனந்த் உள்ளிட்ட 5 பேர் தங்களுக்கு ஜாமீன் கோரி மதுரை அமர்வு மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பு இந்த வழக்கில் 94 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். அஜித்குமார் நகை எடுத்ததற்கான ஆதாரங்கள் இல்லை, காணாமல் போன நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதற்கான சாட்சியங்கள் என்று கூறிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புகார் பொய்யானதல்ல, அதோடு டிஎஸ்பி தவிர்த்து பிற உயர் அதிகாரிகளுக்கு இது தொடர்பதாக தெரியவில்லை. இந்த வழக்கில் இதுவரை 2 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அஜித்குமாரை காவல்துறை அடித்து கொலை செய்துள்ளனர் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் என கூறி 5 பேரும் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்தும் கீழமை நீதிமன்றம் 6 மாதத்தில் வழக்கு விசாரணை முடிக்க உத்தரவிட்டு மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளனர். நன்றி சந்திரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.